அன்புள்ள தயமிகு சிற்றம்பலம் ஐயா, நீங்கள் நீண்ட நாட்களுக்கு முன்னாலே இந்த ஸ்ரீருத்ரம் என்கிற அந்த வேத பகுதியை பற்றி ஒரு வினா எழுப்பியிருந்தீர்கள். அதாவது இன்று பிராமணர் அல்லாதோர் குடும்பத்திலும் கூட பிராமணர் பாடுறாங்கன்னா ரைட்டு, அவங்களுக்கு சமஸ்கிருதம் அவருடைய முக்கிய தேவ மொழி, நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் பிராமணர் அல்லாதவர்களும் கூட வீட்டிலே ஸ்ரீருத்ரம் படிக்கிற பழக்கம் பெருகி வருகிறது. அதுவும் குறிப்பாக ஒரு 40-50 வயது உள்ள இந்த பெண்கள் அவர்கள் வீட்டிலேயே படிப்பதை ஒரு பெரும் புண்ணியமாக கருதி அதை பின்பற்றுகிறார்கள். அது ஆதீனங்களும் சில ஆதீனங்கள் ஊக்குவிக்கின்றன. அப்படி அந்த சீர்திருத்தத்தில் என்னதான் இருக்கிறது? அது ஏன் ஆதீனங்கள் ஊக்குவிக்கின்றன? அது ரிக்வேதத்தில் இருக்கிற சீர்திருத்தம் என்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். உண்மைதான் ஐயா. இது நம்ம என்ன செய்யறோம் என்று தெரியாதையே பின்பற்றுகிற ஒரு மரபு இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது தமிழர்கிட்ட. குறிப்பாக பிராமணரை பற்றி நான் சொல்லவில்லை, இங்க ஜாதி பற்றி யாரும் நினைச்சுக்காதீங்க. ஏன் பிராமணனை குறிப்பிடணும்? அவர்களுக்கு சமஸ்கிருதம் உகந்தது, அவர்களை போற்ற வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள். ஆனால் பிராமணர் அல்லாதவருக்கு அப்படி அல்ல. சமஸ்கிருதம் தெரியாது, சமஸ்கிருதத்தை போற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களுக்கு தமிழ் என்கிற ஒரு மொழி இருக்கிறது. தமிழில் ஏராளமான இறை நூல்கள் கொட்டி கிடக்கின்றன. ஆகவே அப்படி ஏராளமான பக்தி நூல்கள், சாத்திரங்கள், தோத்திரங்கள் மிகுந்திருக்கிற தமிழிலே பிராமணர் அல்லாதவர்கள் தமிழில் செய்யலாமே, ஏன் அதை பின்பற்றுகிறார்கள் என்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு புரிகிறது. அதற்கு முன்பாக இந்த ஸ்ரீருத்ரத்தை பற்றி ஒரு சிறிய குறிப்பு, அந்த ஸ்ரீருத்ரம் இருக்கிற வேதங்களை பற்றி ஒரு சிறிய குறிப்பு. இந்த வேதங்களை பற்றி நாம் மிக பறக்க பேசியிருக்கிறோம். நான் எழுதிய அந்த வள்ளலார் பாடு சனாதன என்கிற நூலிலே வேதத்தை பற்றி நான் பல விளக்கங்களை கொடுத்திருக்கிறேன். நமது படிப்படியாக சன்மார்க்க வகுப்பிலேயே நாம் மிக பறந்து பேசியிருக்கிறோம் வேதங்களுடைய அமைப்பை பற்றியெல்லாம். இருந்தாலும் ஒரு குறிப்பாக சில குறிப்புகளை மட்டும் கொடுத்து விட்டு மேற்கொள்ளலாம் என்று கருதுகிறேன். ஏன்னா புதிய நண்பர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். அவர்களுக்காக சில வேதம் பற்றிய அடிப்படை செய்திகளை சொல்லிவிட்டு அவருடைய வினாவிற்கு பின்னால் நான் செல்கிறேன். இந்த ருத்ரம் என்கிற பகுதி ரிக்கு வேதத்தில் இல்லை, அது யஜுர் வேதத்திலே இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்வதானால் அது கிருஷ்ண யஜூர். ஏன்னா யஜூர் வேதத்தை 2ஆக பிரிப்பார்கள். கிருஷ்ண யஜூர், சுக்ல யஜூர் என்று பிரிப்பார்கள். அந்த கிருஷ்ண யஜூருங்கிற பாகத்திலே தான் இந்த ஸ்ரீருத்ரம் இருக்கிறது. ஆக இது ரிக் வேதத்தில் இல்லை, சாம வேதத்தில் இல்லை, அதரண வேதத்தில் இல்லை, இது யஜூர் வேதத்தில் இருக்கிறது. இது முதல் செய்தி. அப்படி என்ன சொல்லுகிறது ஸ்ரீருத்ரம் என்றால், இறைவனிடத்திலே தனக்கு என்னென்ன வேண்டும் என்று கேட்கிற ஒரு பகுதி. இப்போ தூக்கம் நன்றாக வர வேண்டும் என்று ஒரு மந்திரம் சொல்கிறது. பாருங்க, இன்றைக்கு இது ஒரு ஸ்கேர்ஸ் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. இன்று மக்கள் அலுவலப்படுவது தூக்கத்திற்காகத்தான். எனக்கு நல்ல தூக்கத்தை கொடு என்று ஒரு மந்திரம் சொல்கிறது இந்த ருத்ர ஸ்ரீருத்ரத்திலே. இப்படி வேண்டுமானதை கேட்பதுதான் அந்த ஸ்ரீருத்ரம். இறைவனை போற்றுவது ஒரு பங்கு. ஆக 2 பாகம் ஸ்ரீருத்ரத்தில். ஒரு பாகம் நம நம என்று சொல்வது, அது இறைவனை புகழ்ந்து போற்றி சொல்வது. 2வது தனக்கு என்னென்ன வேண்டும் என்று ஒரு நீண்ட பட்டியலை கொடுக்கிறது ஸ்ரீருத்ரம். ஆக போற்றி சொல்கிறதுக்கு பாருங்க, நமக நமகன்னு முடியும். அதற்கு நமகம் என்ற பெயர். அது 134 நம வரும் ஸ்ரீருத்ரத்தில், 194 மன்னிக்கணும். அதுபோல சமகம் என்னும் பகுதியிலே 328 சமயம் வரும். ஆக இந்த 194 நம வருகிற பொழுதெல்லாம் நமகம் என்றும், 328 சமயம் வருகிற போதெல்லாம் சமகம் என்று சொல்வார்கள். ஆக ஸ்ரீருத்ரத்தை 2ஆக பிரிக்கிறார்கள். ஒன்று நமகம், இன்னொன்று சமகம். நமகம் என்பது இறைவனை போற்றி சொல்கிற, பெயர்களை சொல்கிற, போற்றி சொல்கிற, போற்றி போற்றி சொல்லப்போல அது போல நமக 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 என்று. சமகம் என்பது தனக்கு என்னென்ன வேண்டும் என்று பட்டியலிட்டு இறைவனிடத்தில் ஒன்றாக வேண்டுவது. இதுதான் இந்த ஸ்ரீருத்ரனுடைய ஒட்டுமொத்த அடிப்படை அமைப்பு. அந்த நமக பகுதியிலே சிவனை 300 பெயர்களால் அந்த ஸ்ரீருத்ரம் அடங்குகிறது. இந்த ருத்ரத்தை 11 எண்ணுக்கும் ஸ்ரீருத்ரத்துக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. அதனால தான் ஏகாதச ருத்ரர்கள் என்ற பெயர் வந்தது. ஏகம் என்றால் 1, தசம் என்றால் 10, ஏகாதச ருத்ரர். இப்போ 11 ருத்ரர் பற்றி பேசுது. ஒரு ருத்ரர் இல்லை, 11 ருத்ரர்கள். ஆக எதுவாக 11 கணக்கா இருக்கும். ஸ்ரீருத்ரம் 176 ரிக்குகளை கொண்டது. இதுல 32 மகாமந்திரங்கள் வருகின்றன. ஸ்ரீருக்குகள்னா, ரிக்குகள்னா ஸ்டான்ஸான்னு வச்சுக்கோங்களேன். 174 ரிக்குகள்னா இது 174 பாடல்கள் இது ஸ்டான்ஸாக்களுக்கு உள்ளது.
இதில் 32 மகாமந்திரங்கள் இருக்கின்றன. அதுபோல ஸ்ரீருத்ரத்திலே 11 பிரிவுகள், அது சமஸ்கிருதத்திலே அனுவாகங்கள் என்று சொல்வார்கள். சமூகத்திலே 11 பிரிவுகள் மொத்தத்தில் இருக்கு. ருத்ரத்தினுடைய 11வது அனுவாகம் இருக்கு பாருங்க. அதுல 8வது அனுவாகத்தில் நமச்சிவாய என்கிற மகாமந்திரம் வருகிறது. அந்த இடம் வருகிற பொழுது மிக கவனமாக நிறுத்தி நிதானமாக சொல்வார்கள். அதுவும் ஸ்ரீருத்ரத்தில் வரக்கூடிய ஒரு மகாமந்திரம். 11வது அனுவாகத்திலே மரண பயத்தை நீக்குகிற மிருத்யுஞ்சய மந்திரம் என்கிற ஒரு மந்திரம் இருக்கிறது. அது மரண பயத்தை நீக்கும். இதுக்கு யார் யார் உரை எழுதியிருக்காங்கன்னா, சாயனர், அடிக்கடி நான் சொல்லியிருக்கோம் அவரை பேர், நம்ம நண்பர்களுக்கு மிக பரிச்சயமான பெயர். அதுபோல பட்ட பாஸ்கர், அபினவ சங்கரர் ஆகிய பெரியவர்கள் எல்லாம் இதற்கு பாஷ்யம் விளக்க உரைன்னு அர்த்தம், பாஷ்யம் எழுதியிருக்கிறார்கள். எப்படி பிரம்மசூத்திரத்துக்கு ஆதிசங்கரர் பாஷ்யம் எழுதினாருங்க, அது ராமானுஜர் எழுதினார், மத்துவாச்சர் எழுதினார், இதெல்லாம் பாஷ்யங்கள் என்று பெயர். பாஷ்யம் என்றால் விளக்கம். இந்த ஸ்ரீருத்ரத்தில் இன்னொரு செய்தி நம்ம கவனிக்கணும். அதாவது சமகத்திலே 11வது அனுவாகத்தில் இது ஒற்றைப்படை எண்களாக 33 வரையும் வரும். வெறும் எண்கள் மட்டுமே இருக்கும். வேறு சாமி கிமி பேரு நம சிவருமான் ருத்தனித்தன் எதுவும் இருக்காது. வெறும் எண்கள் மட்டுமே மந்திரமா இருக்கு. 11வது அனுவாகத்தில் ஒற்றைப்படை எண்களாக 33 வரையும், அப்புறம் இரட்டைப்படை எண்களாக 44 வரையும் எண்கள் மட்டுமே மந்திரமாக உச்சரிக்கப்படுகின்றன. ஆச்சரியமா இருக்கும். வெறும் எண்ணு போய் எப்படி மந்திரமா இருக்க முடியும்? இது எவ்வளவு விளக்கம் சொன்னாங்க. ஆனா உண்மையான பொருளை இதுவரையில் யாரும் கண்டுபிடிக்கன்னு கேட்டீங்கன்னா, சிலதெல்லாம் சொன்னவர்களுக்கு தான் தெரியும். ஏதோ ஒரு குறிப்புகள் சொல்ல விளைகிறார்கள். ஆனால் நம்ம அதுக்கு பொருள் சொல்ல முடியாது. அது நம்ம தமிழுடைய மரபிலையும் உண்டு, சித்தர்கள் மரபிலையும் நிறைய எண்களை பற்றி வரும். வள்ளலாரே பாடுறாரு இல்ல, ஒன்றினில் ஒன்றே ஒன்றிடை ஆயிரம் அண்டர வகுத்து அருட்பெரும் ஜோதி, 10இடை ஆயிரம் பகர் அதில் கோடி அத்துர வகுத்து அருட்பெரும் ஜோதி, 100இடை இலக்கம் நுவல் அதில் அனந்தம் ஆற்றிடை வகுத்து அருட்பெருஞ்சோதி. அனந்தம்னா இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். கோடியில் அனந்த கோடி பல்கோடி ஆடுற வகுத்து அருட்பெருஞ்சோதி. இந்த எண்களுக்கெல்லாம் என்ன பொருள்? நம்ம இந்த அடிக்கு இப்போ பொருள் பார்க்க போறதுல அது அந்த சூழ்நிலை வருகிற பொழுது அதை பார்ப்போம். ஆக இந்த எண்களை வைத்தே இறைவனை சொல்லுகிற ஒரு மரபு, அது அந்த ஸ்ரீருத்ரத்திலும் இருக்கிறங்கிற செய்தி நான் சொல்லி வைக்கிறேன். ஆக இந்த சதருத்ரியம்ங்கிற பெயர் ஏன் வந்ததுன்னா, 100க்கும் மேற்பட்ட நமக இறைவனுடைய பெயர்களை சொல்லி வழிபடுவதாலே இதுக்கு சதருத்ரியம் என்று பெயர். சதன்னா 100 எல்லாருக்கும் தெரியும். 37 ரிக்குகளும் 130 யஜூஸ்களும். ரிக்குகள்னா சொல்லிட்டேன், பாடல் அமைப்பு. யஜூஸ்களும் உள்ளன. செய்யுள் நடையில் உள்ள தேவ வாக்கியத்திற்கு ரிக்குன்னு பேரு, உரைநடையில் உள்ள தேவ வாக்கியத்திற்கு யஜூஸ் என்று பெயர். இதெல்லாம் ஒரு அடிப்படை செய்திகள். நான் இந்த ரிக்குவேதத்தை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். அப்படி நான் ரிக்குகளை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அது செய்யுள் வகைகள். உரைநிலை இருக்கிற பகுதிகளுக்கு யஜூஸ் என்று பெயர். ஸ்ரீருத்ரத்தில் 47 யஜூஸ்கள் தொடக்கத்தில் முடிவில் எல்லா இடத்துலையும் வருது. நமகங்கிற சொல், இந்த 47 யஜூஸ் நமகங்கிற சொல்ல சொல்லுது. தொடக்கத்திலையும் இருக்கு, முடிவிலையும் இருக்கு, மற்ற இடங்களிலும் இருக்கு. அதனால்தான் இதுக்கு ஸ்ரீருத்ர நமகம் என்று பெயர். நான் காரணம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ருத்ரன்கிற பெயரை 300 பெயர்களாலே இந்த ஸ்ரீருத்ரம் வழிபடுகிறது. அந்த பெயர்களை சொல்லி 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 வணங்கும். இதுக்குதான் நமக என்று பெயர். தனக்கு வேண்டியதை கேட்பது சமக. இந்த நமகங்கிற சொல்லில வர்றதுனால ஸ்ரீருத்ரத்தில் மட்டும்தான் யாரும் நினைச்சிடக்கூடாது. தைத்திரிய விஷயத்திலையும் நமகங்கிற சொல்லி இருக்கிறது. நான் தைத்திரிய விஷயத்தை பத்தி சென்ற வாரம் சொன்ன பொழுது நான் சொல்லியிருக்கிறேன். இதற்கு என்ன சிறப்புலாம் சொல்லி ஆரியர்கள் பரப்புறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது வேதத்தினுடைய இருதயம். நம்ம திருவருட்பாவினுடைய இருதயமாக அகவலி சொல்கிறோமோ, அதுபோல் அவர்கள் வேதத்தினுடைய இருதயமாக ஸ்ரீருத்ரத்தை சொல்வார்கள். அது எதில் இருக்கு? நான் சொன்னாங்க, யஜுர்வேதத்தில் இருக்கு. அந்த யஜுர்வேதத்தில் மொத்தம் 7 காண்டங்கள். எப்படி ஸ்ரீருத்ரம் வேதத்தினுடைய இருதயமாக நடு மையமாக இருக்கிறதோ, அதுபோல இந்த ஸ்ரீருத்ரம் இருக்கிற யஜுர்வேதத்துல 7 காண்டத்துல இது 3வது காண்டத்துல இருக்கு. அதுவும் பாருங்க, யஜுர் வேதத்திலே நடும் மையமாக இருக்கிறது. அந்த யஜுர்வேதத்தை 44 அத்தியாயங்கள். அதுல இது வருகிற ஸ்ரீருத்ரம் வருகிற அத்தியாயம் 23. அது நடுப்புற இருக்கு பாருங்க. அதுபோல அனுவாகங்கள், பிரிவுகள் 651 பிரிவு யஜுர்வேதத்துல.
இது 340 நடு மையத்துல இந்த 631 651 ஸ்ரீருத் வந்து 340வது அணுவாகமா இருக்கிறது. அதுபோல பஞ்சாசத்துகள் என்று சொல்வார்கள். 2198 பஞ்சாசத்துக்கள். அதுல இது 1115 நடு சத்து பஞ்சாசத்து. அப்ப இதுவும் நடுவில் இருக்கு பாருங்க. அதுபோல சொற்கள் வந்து 1,09,087 சொற்கள் இருக்கு யஜுர்வேதத்துல. இது 55,769வது சொல்லாக இருக்கிறது இந்த ருத்ரம். அது இப்படி எல்லாமே மையமாக இருப்பதால் தான் இதுக்கு ரொம்ப பெருமை கொடுத்து சாய்னர் கொண்டவங்களும் உரை எழுதியிருக்கிறார். இது வந்து பல உபநிடதங்களையும் கூட இந்த ஸ்ரீருத்தை பற்றி குறிப்புகள் வருது. ஜாபால உபநிடத்துல வருது. அது இந்த ருத்ரியத்தை பற்றி அது குறிப்பிடுகிறது. கைவல்லி உபநிடதம் இந்த உபநிடத்தில் இந்த ருத்ரத்தை பற்றி வருகிறது. இந்த குறிப்பு பல இடங்கள்ல வரும். சரி, இந்த ஸ்ரீருத்ரத்துக்கு ஏன் அவ்வளவு சிறப்பை சொல்கிறார்கள் ஆரியர்கள் வேத விற்பனர்கள் அப்படின்னா, அவங்க வேதத்துக்கு போடுறாங்க உடனே யஜுர்வேதத்துடைய பாகமா இருக்கிற என்று சொல்கிறார்கள். அந்த வேதம் என்பதே ஒரு நூல் அல்ல. அவர்கள் சொல்வது, வேத விற்பனர் சொல்வது, அது ஒரு நூல் அல்ல. வேதம் என்பது சப்த சொரூபமான ஈஸ்வரன். ஈஸ்வரன் சப்த சொரூபமான ஈஸ்வரன். ஆக வேதத்தினுடைய ஒவ்வொரு சொல்லும் சப்தமும் பரமேஸ்வர சொரூபமே என்பது அவருடைய நம்பிக்கை. நம்ம இதெல்லாம் வந்து நம்ம அதிகமா மறுக்கவோ அதை பற்றி விமர்சனம் பண்ணணும் கூடாது. அவருடைய நம்பிக்கைன்னு விட்டுடணும். ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த சப்த சுரூபமாக ஈஸ்வரன் இந்த அண்டம் முழுவதும் பரவி இருக்கிறான். ஆகவே இது எந்த மனிதனாலும் எழுதப்பட்டதில்லை. இந்த வேதம் அபௌருஷேயம். அபௌருஷியம்னா புருஷன்னா மனுஷன், அபௌருஷியம்னா மனுஷனால் செய்யப்பட்டது அல்ல, அபௌருஷேயம். அப்ப என்ன சொல்றாங்க, இது மனிதனால் ஏற்பட்டப்பட்டது அல்ல. ஈஸ்வரன் ஏற்படுத்திய சப்த பிரபஞ்சம் இருக்கு பாருங்க, சப்த பிரபஞ்சம். அந்த சப்தத்தை யாரால் கேட்க முடியும்? நமக்கு இருக்கிற காதால் கேட்கணும்னு கேட்க முடியாது. அருள் ஞானிகள் ஞானம் உள்ளவர்களுக்கு அது உள்ளே உணர்த்தப்படும். அவர்களுக்கு என்ன இறைவன் உணர்த்தினானோ அதை அவர்கள் சொன்னார்கள் வெளியிலே. ஆக யார் இப்ப ஒரு வேதத்துல ரிக்வேதம்னா பல ரிஷிகள் பேர் வரும், யார் எழுதினாங்க அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறார் என்றால், அவர்கள் உற்பத்தி செய்ததல்ல, அவர்கள் அருள் காதால் கேட்டது, இந்த புறக்காதால் அல்ல. அவர்கள் இறைவன் உணர்த்தியவாறு அந்த உணர்ந்ததை வெளியே சொன்னார்கள். அவர்கள் ஒரு கருவிதானை தவிர அவர்கள் ஏற்றவில்லை. அது வந்து ஈஸ்வரனுடைய சப்த சுரூபம். இப்படி போயிட்டே இருக்காங்க. இப்ப நீங்க அறிவியல் கண்ணோட்டத்துல ஒரு எழுத்து வடிவம் சொல்லு ஒரு மொழி எப்போ தோன்றுச்சு, அதுக்கு என்ன லிங்குவிஸ்டிக் ரிசர்ச் எல்லாம் பண்றவங்களுக்கு இது எப்படி ஒரு மனுஷன் தான் எழுதியிருக்காங்கன்னு நினைப்போம். அவர் நம்பிக்கை அது. மனிதன் எழுதியிருந்தாலும் கூட அவனுக்கு உணர்த்தியது. அப்படிதான் எல்லா மதத்தாரும் சொல்லுவாங்க. அப்படி பார்க்க போனீங்கன்னா, இப்போ நபிகள் நாயகம் சொல்றாருன்னா, குரான் வந்து அவர் எழுதுனது அர்த்தமா, அவருக்கு இறைவன் உணர்த்தியவாறு அவர் எழுதுறாரு. அதுபோல உபதேசங்கள்லாம் இயேசு பிரமாணம் பண்றாரு, அவருக்கு அவருடைய தந்தையாகி அந்த இறைவன் உணர்த்தியவாறு அவர் உபதேசம் பண்றாங்கிறார். என்னுடைய சொல்லுல என் தந்தையோட சொல்லுங்கிறார். அப்படிதான் எல்லாமே எல்லா மதத்தாரும் அப்படிதான் நம்புறாங்க. இது வந்து நம்ம எந்த மதத்தையும் நம்ம அதை பற்றி குறை சொல்ல வேண்டாம். அவர்கள் மதங்களுடைய நம்பிக்கை. அதனால சுத்த சன்மார்க்கு நம்ம வந்து வள்ளற்பெருமான் சொல்லல, அற்புதம் ஆண்டவர் சொன்னார். அது சில இடத்த வெளிப்படையா சொல்றார் பெருமான். அவள் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, தனக்கு அற்புதம் ஆண்டவர் என்னென்ன சொன்னாங்க தனியே சொல்றார். ஆனால் அவருடைய கருத்தாக அவர் சொல்லுகிற பாகம் தான் 80 பங்கு இருக்கும். ஒரு 20 பங்கு பாகம் அருட்பெருஞ்சோதி வள்ளலாருக்கு தெரிவித்தவாறு தெரிவிக்கிறார். உதாரணம், அருட்பெருஞ்சோதி மகாமந்திரமே அவருக்கு இறைவன் அவருக்கு தெரிவித்தவாறு உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்றேன். நேற்றிரவு எனக்கு அருட்பெருஞ்சோதி எனக்கு உரைத்தவாறு அந்த மகாமந்திரத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்ப அந்த மகாமந்திரம் வள்ளற்பெருமான் எழுதினது அல்ல, அவர் உண்டாக்கியது அல்ல, அருட்பெருஞ்சோதி தனக்கு உண்டாக்கி சொன்னதாக சொல்கிறார். அது நம்பிக்கை எங்கேயும் இருக்கு பாருங்க. ஆக இறைவனுடைய வாசகத்தை சொல்லுகிற கருவிகளாக இந்த அருளாளர் இருந்திருக்கிறார். அப்படி எடுத்துக்கணும் நம்பிக்கை. அப்ப ஸ்ரீருத்ரம் இருப்பது போலவே தமிழ்ல 1000 நூல்கள் இருக்கு. இப்ப நான் அவருடைய அடுத்த பாகத்துக்கு வரேன். சரி, ஸ்ரீருத்ரனுடைய பெருமைலாம் சொல்லிட்டேன், வேதத்தினுடைய குறிப்புன்னு சொல்லிட்டேன். ஸ்ரீருத்ரத்துக்கு மட்டும்தான் உலகில் இந்த மண் உலகில இந்த சிறப்பு இருக்கிறான்னு அப்படி இல்லை. ஒரு மதத்திலேயும் அவரவர்களுடைய மொழியினுடைய நூல்கள் அந்த அருளாளருடைய வாசங்களை தாங்கி இருக்கின்றன. இப்போ சீக்கிரம் இருக்காங்க. பொற்கோயில் வந்து எந்த உருவமும் எந்த சாமியும் எதுவும் கிடையாது. அந்த கிரந்தம் தான் கிரந்தம் என்று சொல்வார்கள். அந்த கோவிந்த் சிங் காலத்திலிருந்து குருநானக் காலத்திலிருந்து அவர்கள் குருகள் சொன்ன வார்த்தை பாருங்க, குருமார்கள், அந்த புத்தகம் தான் அங்கே வழிபடப்படுது. அதுதான் ஒரு பொற்பழையில வைத்து மயிர்பிலியால் விசிறி கொண்டே இருப்பார்கள். அதுக்குதான் பாட்டுக்கிட்டு வழிபாடு எல்லாமே. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த வாசகங்களை இறைவனுடைய வாசகமாக நினைக்கிறார். குருகோவிந்த் சிங்குக்கு இறைவன் தெரிவித்தவாறு அவர் எழுதியிருக்கார். ஆகவே அது இறைவனுடைய வார்த்தை. இப்ப குரானியை அப்படி மதிக்கிறார்கள். உலகம் முழுவதும் இன்றைக்கு அதிகமான பெரிய மதம் உலகிலேயே முகமதியம் தான்.
இந்த இஸ்லாமிய மதத்திலே இந்த குரானை எப்படி மதிக்கிறாங்க? இறைவன் நபிகள் நாயகத்திற்கு அவர் உரைத்தான். இறைவனுடைய சொல்லு, இறைவன் வார்த்தை. அது போலதான் பைபிளும் இயேசுநாதர் சொன்னார் என்றால் இயேசுநாதருக்கு அவருடைய தந்தையாகிய இறைவன் சொன்னது, இறை சொல்லுது. ஆகினால்தான் எல்லா மதத்தாரும் செய்கிறார். அது போல இப்ப நீங்க தமிழ் எடுத்துட்டீங்கன்னா திருமந்திரம் முழுவதும் இந்த சிவாய நம பத்தி எவ்வளவு பேசுறாரு திருமந்திரத்துல. இந்த சிவாய நமக பற்றி சொல்லாத, சிவனை பற்றி பேசாத ஒரு நூல் இருக்கா சைவ நூல்களிலே? அப்படி பேசுகிறது திருமந்திரம். திருவாசகத்தை எடுத்து இன்னைக்கெல்லாம் நெஞ்சு உருகலாம். நமச்சிவாய வாழ்க, நாதன்றால் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க என்று சொன்னால் பொருள் புரியுமா? சீருத்தரத்தினுடைய பொருள் புரியாத வாசங்களை சொன்னால் பொருள் புரியுமா? நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க எப்படி சொன்னா பொருள் புரியும்? இப்ப நான் சில சீருத்தரத்துடைய சில சொற்களை சொல்கிறேன், உங்களுக்கு பொருள் புரியுதான்னு பாருங்க. ஜெகதாம் பதையே, பொருள் புரியுதா உங்களுக்கு? ஒண்ணும் புரியல பாருங்க. அது போல சதே வானாம் ஹிருதய ஏப்ய, புரியுதா ஏதாவது? அதுபோல விசின் வத் கேப்யா, ஏதாவது புரியுதுங்களா? சேனாபிய சேனா நிப்சேச், ஏதாவது புரியுதா? சாட்சாத் ரூபிய, புரியுதுங்களா? தசப்ஷிய, ஏதாவது புரியுதுங்களா? குலாலேபிய, ஏதாவது புரியுதா? கர்மா ஹேப்பிய, புரியுதுங்களா? நிஷாதேபிய, ஏதாவது புரியுதுங்களா? நிலைக்ராய, புரியுதுங்களா? சிதி கண்டாய, புரியுதுங்களா? சொல்லிக்கிட்டே போலாம். 100 சொற்கள். அது போல நான் பொருள் புரியுறதுக்காக குறிச்சு வச்சு படிச்ச காலத்து ஒரு காலத்து படிச்சதெல்லாம். இவ்வளவு சிரமப்பட்டு பொருள் புரியாம இது படிப்பதில் என்ன இருக்கிறது? அதே நமச்சிவாய மந்திரத்தை நமச்சிவாய வாழ்க, நாதன்றால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. புரியுதா இல்லைங்களா? நமக்கு எது தேவைங்க? மனம் உருகிறதா முக்கியம். இந்த அறியாமல் இருக்கிறனால்தான் மக்கள் ஏதோ அந்த மொழிக்குண்டான சிறப்பு அதை சொல்லிட்டு அது வீட்டுல சுபிட்சம் அடைஞ்சிடும், வீடு முழுவதும் செல்வங்கள் அடைஞ்சிடும், வீடு முழுவதும் நலமாயிடும், வளமாயிடும், சௌக்கியமாயிடும். இதெல்லாம் ஒரு கற்பனை தான். இறைவனுக்கு உங்க தாய்மொழி சொன்னா புரியா? இறைவனுக்கு எதுங்க தாய்மொழி? சிவபெருமானுக்கு தாய்மொழி சமஸ்கிருதமா, தமிழா, அரேபியாவா, ஹீப்ருவா? அவனுக்கு எல்லா மொழி கடந்தவன் அவன். வாக்கு 4 வாக்குகளை பத்தி சொல்லுங்க. நமக்குள்ள வர வாக்கு சூக்குமங்கிற முதல் வாக்கு. அதுக்கு மொழி இருக்கான? மொழி கிடையாது. அப்ப முதல் வாக்கு மொழி இல்லாத மொழிதான். அப்ப மொழி இல்லாதவன் இறைவன் இருக்கான். அவன் எல்லா மொழியும் அவனுக்கு உண்டு. மொழி இல்லாதவன் மொழி எல்லா மொழியும் உண்டு உள்ளவன். அப்ப தமிழ் சொன்ன சிவபெருமானுக்கு புரியான்னு சொல்லலாமா? தமிழே ஆனாய் போற்றின்னு பாடுறாரு சுந்தரரு. அவன் இறைவனே சிவபெருமானே தமிழ் மயமா தான் இருக்காங்கிறாரு அவரு. அப்ப சிவபெருமானுடைய உருவமே வடிவமே தமிழ்ங்கிற பொழுது தமிழ் சொல்லாம சம சொல்றது என்னங்க அர்த்தம் இருக்கு? இதை புரிந்து கொள்ளுகிற மனப்போக்கம் இல்லையே சொல்லுகிறவர்களுக்கு. அது பெரிய பாவம் பண்றாங்க, தப்பு பண்றாங்க சொல்லல. ஏதோ நல்லது பால் போன ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா நல்லதை சீர்மையோடு செய்ய வேண்டாமா? செவ்வனே செய்ய வேண்டாமா? பொருள் புரிந்து செய்ய வேண்டாமா? செய்ய வேண்டிய முறையிலே செய்ய வேண்டாமா? ஒரு தமிழ்நாகப்பட்டு என்ன செய்யணுங்க? தன்னிடத்துல இல்லைன்னு சொன்னா 100 போய் கடன் வாங்கலாம். வீடு பூரா அரிசியா குட்டி கிடக்குன்னா பக்கத்து வீட்டுல ஒரு அரைபடி அரிசி கடன் கேட்பீங்களா? வீடு பூரா அரிசி இறையுது. நீங்க கொடுக்கலாம் 5 மூட்டை 6 மூட்டை தெருவுக்கு. நீங்க போய் ஒரு படி அரிசி கடங்கிறதுல அர்த்தம் இருக்கா? அது போலதான் கொட்டி கிடக்கிறது சிவத்தை பற்றிய நூல்கள். தேவாரம் திருவாசகம்னா சிவனை பற்றி அதை விட என்னங்க போற்ற முடியும்? இப்ப இதை படிக்கிறவங்க தேவாரம் திருவாசகம் படித்து பார்த்தார்களா? எத்தனை பாடு தேவாரம் படிச்சு, எத்தனை பாடு திருவாசகம் படிச்சிருப்பாங்க? திருமந்திரத்தை படித்திருக்கிறார்களா? இதெல்லாம் படித்தார்கள் என்றால் அப்ப தெரியும், ஐயோ நம்ம கிட்ட இல்லாத சரக்கு என்ன இருக்கு, ஏன் நம்ம போய் புரியாத மொழி மக்கள். இப்ப நான் சொன்ன இவ்வளவு ஒரு 10 வார்த்தை சொன்னேன். இதெல்லாம் உதிர்த்து வரக்கூடிய வார்த்தைகள் தான். ஏதாவது ஒன்றுக்காக பொருள் புரியுதா? இப்ப பெற்றதாவது நீ மகன் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை உடல் மறந்தாலும், கண்கள் இமைப்பது மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்க நமச்சிவாயத்தை நான் மறவேனே. இது புரியுதா இல்லைங்களா? பெத்த தாய் பிள்ளை மறந்தோட மறக்கிறான், நமச்சிவாயத்தை நான் மறக்க மாட்டேங்கிறார் வள்ளலார். கண்ட தண்ணி வருதுங்களே. உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உடம்பு உயிர் மறக்க முடியுமா? அது மறந்தோட மறக்கிறான், நமச்சிவாயத்தை மறக்க முடியாதுன்னு பாரு. அதே நமச்சிவாயம் வந்திருந்தா அந்த சீருத்தத்துடைய மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய நமச்சிவாயத்தை தான் நாம் அறிந்த நம் தாய்மொழியிலேயும் வள்ளலார் சொல்றார் உருகுது.
திருவாசகத்திலே மாணிக்கவாசகர் சொல்றார், மனமெல்லாம் கரையுது. இப்ப நம்ம அறியாம எங்க இருக்குங்க? நம்மிடத்துல எதுவும் இல்லை என்று நம்ம ஓடுறோம். மகாபிரிவுகளோட சொன்னார், இந்த மதமார்களை பற்றி கேட்கிறப்ப, இந்த இந்து மதத்தை விட்டு போய் கிறிஸ்துவனா மாறுறாங்களே, இவன் மதத்துல என்ன இல்லைன்னு இவன் தெரிஞ்சுக்கிட்டான்னு கேட்கிறாரு. மகாபிரிவர் கேட்க அவர் தெய்வத்தின் குரல் 6 பெரிய நூல்கள் எழுதியிருக்காரு. அந்த நூல்ல 6 தொகுதி என்கிட்ட இருக்கு. சந்தேகம் இருக்கிறவங்க என்கிட்ட வாங்க கொடுக்குற அந்த புத்தகத்தை. இந்த இந்து மதத்திலே என்ன இல்லை என்று அவர்கள் தெரிந்து புரிந்து ஒதுக்கி விட்டு அங்கே செல்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்து மதத்தை பற்றி தெரியாத அறிவிலிகள். அதே சொல்லுங்க கொண்டு வாங்க ஸ்ரீருத்தரத்துக்கு. நமது தமிழ் ஆகமங்களிலே, நூல்களிலே, சாத்திரங்களிலே, தோத்திரங்களிலே என்ன இல்லை? இது விட்டுட்டு நம்ம ஸ்ரீருத்துக்கு போக வேண்டிய அவசியம் நாங்க இருக்கு. யாரோ ஒருத்தர் சொல்றான், இது சொன்னா சுபிட்சி அடைஞ்சிடும்னா அவன் நோக்கம் என்ன? குயுக்தி. உங்கள் தமிழை புறக்குனித்து அவன் சமஸ்கிருதத்தை புகுத்தணும், சனாதனத்தை புத்தம், இந்து மதத்தை புத்தணும். தமிழ்நாட்டு எதியா இல்லை, எல்லாம் கிடக்க, கொட்டி கிடக்க. நான் சொன்னது போல விட முழுவதும் நூற்றுக்கணக்கான நெல்லு மூட்டை, 50-60 அரிசி மூட்டை அடிக்கிறப்ப நீங்க போய் 1 கிலோ அரிசி பக்கத்து வீட்டுல கேட்டா எவ்வளவு ஏளனத்திற்குரிய ஒரு செயல். அது போல தமிழை கொட்டி கிடக்கிறது. இதெல்லாம் விட்டுட்டு நீங்க இல்ல தமிழ் எனக்கு சிவாயிரம் மந்திரத்தை பத்தி எனக்கு அதிகமா நூல் வர ஒருத்தர் சொல்லுங்க, நான் ஒரு 100 பாட்டு அனுப்புறேன். அதை படிச்சா கண்ணீர் வருமா? நான் சொன்ன யதோ யதோ நிக்ஷரிமா சஞ்சலமஸ்திரம் ததசதோ புரியுமா? இல்லை, ஏதாவது புரியாது இல்லையா? எந்த மொழி வெறுப்பில்லை நமக்கு. நான் சமஸ்கிருதம் படிச்சாடினேன், ரிக்வேதம் முழுவதுமே நான் படித்தேன். வெறுப்புலாம் இல்லை. நான் வேதத்தை பத்தி பேசுறேன், ரிக்வேதத்தை முழுமையாக எழுத்தண்ணி படித்துதான் நான் பேசுறேன். ஆனால் வெறுப்புலாம் இல்லை. ஆனா நம்மிடத்தில் அது போல பல மடங்கு கொட்டி கிடக்கே நான் சொல்றேன். நான் 2டையும் படிச்சிருக்கேன்ல. சவிதாந்தத்தை படித்தேன், தோத்திரம் சாத்திரம் அத்தனையும் தமிழ்ல படித்தேன். தேவாரத்தின் வாசகம்லாம் மனம் உருகி படித்தேன். அதையும் படித்தேன், ரிக்வேதத்தையும் படித்தேன். இது எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு மனம் நிகழக்கூடியதுன்னு படிச்சதால்தான் எனக்கு தெரியுது. அதனாலயா நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செல்வங்கள் மேலுடைய புரிதல் எல்லாமே தான் காரணம். அவள் புரிதலை வரைத்துக் கொள்ள வேண்டும். இவளெல்லாம் நாம் ஒதுக்கிவிட்டு நமது தீர்ந்தவள் இருக்கக்கூடிய இந்த சிவப்பதிகங்களை மனம் உருகி கண்ணீர் மல்க அவர்கள் வாழ வேண்டும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி ஐயா.